இப்போ வந்து ப்ரஷ் டூலை பற்றி பார்ப்போம். இது நான் வரைஞ்ச இமேஜ் தான். ஒவ்வொரு லேயராக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ரிஃபைன் ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஷேடோ, அப்புறம் ஹைலைட்ஸ் பார்த்தீங்களா, ஹைலைட்ஸு, அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இந்த இமேஜை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதுதான் லேயர்ஸு. இந்த லேயர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த மல்டிப்ளைன்னு ஒரு மோடு நான் ஷேடோக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த மல்டிப்ளை நார்மல் ஆகுறப்போ நார்மல் பண்ணனா ஃபுல்லாக கிரேவாக இருக்கு, கிரே கலர் தான். அந்த லேயர் ஃபுல்லாக கிரே தான். அந்த மல்டிப்ளை மோடு நான் அப்ளை பண்ணேன்னா அடியில் இருக்க லேயரோட அது பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிளெண்ட் ஆச்சுன்னா டார்க்காக தெரியும் மல்டிப்ளை சூஸ் பண்ணிங்கன்னா. ஹைலைட்ஸ் நான் பண்ணும்போது ஓவர்லே கொடுத்துருப்பேன். ஓவர்லே நார்மல் ஆகிட்டா என்ன ஆகும்? கிரேவாக தெரியும். கிரேவா நான் இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். கிரே தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கலர் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். பச்சை கலர் கொடுத்தா சரி வராது. இது கொஞ்சம் வேற மாதிரி எப்படி இருக்கு இந்த இமேஜ். சிங்கம் வந்து ஒரு லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கா. ஸோ அந்த மாதிரி கலரை நான் கொடுக்கறதுனால ஓவர்லேல அந்த ஹைலைட்ஸ்லாம் அப்ளை ஆகுது. ஸோ இன்னொரு லேயரில் ஓவர்லே மோட் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலே வரையும் போது என்ன ஆகுது? ஹைலைட்ஸ் மாதிரி தெரியும். ஓகே, கிரே கலர் கொடுத்துக்கேன். ரைட் கிளிக் கொடுத்து வந்து ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வெயில் படுதில்ல. ஸோ வெயில் படுறதுனால இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டூலாக பார்ப்போம். ஸோ எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அது அப்படின்னு நான் வந்து சொன்னதுக்காக தான் நான் வந்து பண்ணேன். இப்போ ஒரு சர்க்கிளை வச்சு பார்ப்போம். சர்க்கிள் வந்து ஒரு பச்சை கலரில் ஓகே வச்சுக்கலாம். சர்க்கிளை வந்து வரைகிறேன். நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஃபோர்கிரவுண்ட் கலர், நோ அவுட்லைன் கொடுத்தாச்சு. ப்ரெஷ்ஷை கொடுத்துடாதீங்க, ப்ரெஷ்ஷும் வந்து சேர்ந்து ஒர்க் ஆகும். இப்போ சர்க்கிள் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ லேயர் மோடை பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து இதுக்கு ஷேடோ அப்ளை பண்ணணும். ஷேடோ அப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணணும்? எல்லா லேயரும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஷேடோ இந்த செலக்ட் ஒப்பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் ஒப்பேக். இந்த பால் லேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஒப்பேக், ஆடு, சப்ட்ராக்ட், இன்டர்செக்ட் நிறையா இருக்குது. செலக்ட் ஒப்பேக் கொடுத்துக்கிறேன். அந்த பால் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு லேயரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஷேடோ அப்ளை பண்ணுறேன். ஷேடோ அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்ல மீடியமான கிரே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மீடியமான கிரே சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நார்மலாக இருக்கா. மல்டிப்ளை மோடு செலக்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்க டார்க்காக இருக்குது. அது க்ரீன் கலர்லேயே இருக்குது. நார்மலில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரே தான். மல்டிப்ளை மோடில் அது க்ரீனாக தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹைலைட்ஸுக்கு என்ன பண்ணோம்னா ஓவர்லே மோடு கொடுத்துட்டேன்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா லைட்டு கிரே, கொஞ்சம் க்ரீனிஷாக கூட கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓவர்லே அப்ளை அது தெரியுதா? ஓகே, ஓவர்லே
ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னு தெரியுதா? ஹைலைட்ஸு. ஓகே. கலர் டாட்ஜ்னு ஒரு பிளெண்டிங் மோட் இருக்கு. அதை நீங்கள் ப்ரஷ்லேயே கூட கொடுக்கலாம். கலர் டாட்ஜ் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுங்க, நல்லா ப்ரைட்டாக தெரியும் ஹைலைட்டு. ஓகே, அதான் கலர் டாட்ஜ். ப்ரஷ்லேயே நீங்கள் பிளெண்டிங் மோட் வந்து மாற்றிக்கலாம். நான் இன்னொரு லேயரில் கூட கலர் டாட்ஜ்னு கொடுத்துட்டு அதில் கூட வரையலாம். கலர் டாட்ஸ் கலர் டாட்ஸ் நல்லா பிரைட்டாக தெரியுது வரேன். ஓவராக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இதுவாகிடும். ஓகே, செலக்ட். இதுக்கு ஒரு ஷேடோ அப்ளை பண்ணலாம். ஷேடோ எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் கொடுத்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லேயரும் மூவ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். ஓகே, இப்போ வந்து எலிப்ஸ் டூல் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அடியில் தானே ஷேடோ இருக்கும். ஷேடோ அடியில். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஷேடோ இருக்குது. லைட்டு இந்த பக்கத்தில் இருந்தது, அப்போ ஆங்கிள் வந்து மாறும். இதை வந்து இங்கே இந்த ஆங்கர் பாயிண்ட் இங்கே வச்சுட்டு ரொட்டேட். ஷேடோ தரையில் தானே இருக்கும், கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இந்த பெர்ஸ்பெக்டிவ் டூல் வச்சு ஓகே, இந்த மாதிரி ஷேடோ கொடுத்துக்கலாம். செலக்ட். இப்போ வந்து இந்த ஷேடோ வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். இல்லை, இங்கே பண்ணக்கூடாது. இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு மோஷன் பிளர் அப்ளை பண்ணலாம். ஃபில்டர், பிளர், மோஷன் பிளர். இப்போ லென்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து கொஞ்சம் சாய்ச்சி கொடுத்துக்கலாம். ஆங்கிள் சாய்ச்ச வருதுன்னு புரியுதா? ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆயிடுச்சு. இந்த பால் கிட்ட ஷேடோ வந்து ஷார்ப்பாக இருக்கும். தூரத்தில் இருக்கும்போது லைட்டாக இருக்கும். தூரத்தில் இருக்கும்போது பிளர்ராக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் ஃபில்டர் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன இந்த ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ப்ரஷ். பிளாக்ல நீங்கள் அந்த இடத்துல வரைஞ்சிங்கன்னா ஓகே, நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த இடம் நல்லா பிளர்ராக இருக்கா? ஓகே, இதுதான் ரியலிஸ்டிக்கான ஷேடோ. இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். ஃபில்டர், பிளர், காஷியன் பிளர். இதில் கூட நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். மோஷன் பிளர், காஷியன் பிளர். கரெக்டான லேயர் சூஸ் பண்ணலாம். ஃபில்டர், பிளர், காஷியன் பிளர். இதில் ஆங்கிள் சூஸ் பண்ண முடியாது, அதனால் மோஷன் பிளர் தான் கரெக்ட் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதோட போதும். அடுத்த வீடியோவில் டெக்ஸ்சர் எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.